எதற்குமே ஓர் எல்லை உண்டு. வாழ்வில் வெற்றியடை விரும்பும் அநேகர் இந்த 8 விஷயங்களுக்கு ஓர் எல்லையை வரையறுத்திருப்பார்கள். உறவுகளில் தெரிந்து கொள்ளுதல். வெற்றியாளர்கள் தங்களை சுற்றிலும் எப்பொழுதும் உயர்வானவைகளை சிந்திக்கிற, ஊக்கப்படுத்துகிற மக்களே இருக்கும்படி பார்த்துக் கொள்வார்கள். நோக்கத்தையும் ஊக்கத்தையும் தடுக்காதபடி ஆற்றலை வற்ற பண்ணுகிற உறவுகளை சற்று தொலைவிலேயே வைத்திருப்பார்கள். முக்கியத்துவம் இல்லாத செயல்களுக்கு நோ சொல்வார்கள். வெற்றியை நோக்குகிறவர்கள் தங்களை நீண்ட கால இலக்குகளின் மேல் உள்ள கவனம் சிதறி போகாமல் இருக்கும்படி நோ என்பதை ஒரு கருவியாக பயன்படுத்துவார்கள். வேலையிலிருந்து விலகி இருப்பர். இமெயில்களையும் நோட்டிபிகேஷன்களையும் பார்த்து கொண்டே இருக்காத வண்ணம் தொழில்நுட்பம் இல்லாத நேரத்தை டெக் ஃப்ரீ டைம் கடைபிடிப்பார்கள். உதாரணமாக மொபைல் போனை டு நாட் டிஸ்டர்ப் மோடில் வைத்து விடுவது. வேலையையும் வாழ்க்கையும் தெளிவாக பிரித்துக் கொள்வார்கள். குடும்பத்தோடு செலவிட வேண்டிய நேரத்தை தொழிலுக்கான நேரம் ஆக்கிரமித்துக் கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிருப்பார்கள். உங்கள் நாள்காட்டியில் வேலை, வாழ்க்கை அல்லது குடும்பம் என்று 2 பிரிவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கும் உறக்கத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பர். ஆரோக்கியம் இன்றியமையாதது. உடற்பயிற்சி, சத்தான உணவு, தூக்கம் இவை உங்கள் உடலை ஆற்றலுடனும் மனதை கூர்மையாகவும் வைத்துக் கொள்ள உதவும். தீர்மானங்களை குறைத்துக் கொள்வார்கள். ஒழுங்கு பட்டியலை உருவாக்குவதன் மூலம் என்ன ஆடை உடுத்துவது, எதை உண்பது போன்ற சிறிய தீர்மானங்களை எடுப்பதன் தேவையை குறைத்துக் கொள்வார்கள். அதன் மூலம் மன ஆற்றல் வீணாவதை தடுத்து உண்மையிலேயே தேவைப்படும் விஷயங்களுக்கு நேரம் செலவழிப்பார்கள். தனிப்பட்ட விதத்தில் ஆற்றலை பெருக்குவார்கள். தினமும் தியானம் செய்வது, ஆண்டுக்கு ஒரு முறை முகாம் கேம்ப் அல்லது பற்றைகளில் கலந்து கொள்வது போன்றவற்றை தங்களை புதுப்பித்துக் கொள்ள பயன்படுத்துவார்கள். எதிர்மறை மனநிலை தாக்காமல் காத்துக்கொள்வார்கள். புறம் பேசுவது, எதிர்மறையான உரையாடல்கள் இவற்றில் ஈடுபடாமல் நேர்மறை சிந்தனைகளை காத்துக்கொள்வார்கள். வெற்றி பெற விரும்புகிறவர்களுக்கு வழிகாட்டலாக சாவன் கபூர் இவற்றை கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறுவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.